ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரான்ஸ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். வெறும் 5 நிமிஷம் போதும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. வாங்க இந்த ப்ரான்ஸ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கணும். அதில் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறேன். 2 தக்காளி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. 10 பல் அளவுக்கு பூண்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரை மூடி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சா போதும். இப்போ ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கூட ஒரு பீஸ் பட்டை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நல்லா பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் 3 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை லைட்டாக 1 நிமிஷத்துக்கு மட்டும் ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். அந்தளவுக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஆயில் ஃபுல்லாக செப்பரேட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறாவை இது கூட ஆட் பண்ணிடலாம். நீங்கள் எவ்வளோ எறால் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் தக்காளியோட அளவை கூடவோ குறைச்சலோ போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தண்ணி எதுவுமே நம்ம ஊற்ற தேவையில்ல. எறாலே நிறைய தண்ணி இருக்கும். அந்த தண்ணி ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணாலே போதும். எறா நல்லாவே குக் ஆயிரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். 3லேருந்து 5 நிமிஷம் போல் குக் பண்ணால் போதும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எறால் ஃபுல்லாகவே நல்லா குக் ஆயிருச்சு. இப்போ இது கூட ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஒரு தடவை இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியான ப்ரான்ஸ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.